ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபையும் ஒரு இறக்கத்தில் நல்லா இருக்கிறேன் மக்களே. நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் மக்களே, இந்த சுகர் அதிகமான சுகர் இருக்கு இல்லைங்களா? இப்போ 300 400 ஒரு சிலருக்கு சுகர் இருக்கும். அவங்க என்ன பண்ணுறீங்க தெரியுங்களா? காலையில் எழுந்திரிச்சு கட்டில் நீங்கள் காலை தொங்க போட்டு உட்காந்துருப்பீங்க. உட்காந்துட்டு இந்த கையை இப்படி கூமாச்சியாட்டம் வச்சு கால் 2 கால் தொடையும் தட்டுங்க. தட்டிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு சுகர் லெவல் கம்மியாகுது மக்களே. அது எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க. நான் பார்த்த வீடியோவில் பார்த்தேன். அது மாதிரி செஞ்சு பார்த்தேன். உண்மையிலே எனக்கு சுகர் லெவல் கம்மியாகிடுச்சு மக்களே. எனக்கு அந்த 120 இருக்க வேண்டியது 90 கீழே போயிடுச்சு. அப்புறம் ரொம்ப முடியாமல் ஆகிடுச்சு. அப்புறம் போய் நான் போய் செக் பண்ணப்போ எனக்கு சுகர் கம்மியாக இருக்கான்ட்டாங்க மக்களே. இது ஏன் சொல்லணும், ஜாஸ்தி இருக்கிறவங்க இதை செஞ்சு பாருங்கள். ரெண்டாவது கையில் இந்த லெஃப்ட் கையில் அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். உண்மையிலே அது நல்லா ஆகுது மக்களே. இந்த ஹார்ட்டுக்கு போகிறது, இந்த ஹார்ட் பீட்டெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆகுது. இந்த உண்மையில் அது இலவசமாக கிடைக்கிது. இந்த மருந்தை நீங்கள் தயாரிங்க, செய்யுங்க, நல்லது மக்களே. அதே மாதிரி உங்களுக்கு சளி பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்லா இஞ்சி சாறு எடுத்துக்காங்க. இஞ்சி சாறு எடுத்து கொஞ்சம் நல்லா சுத்தமான தேன் இருந்துச்சுன்னா தேன் ஊற்றி அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் லைட்டு உப்பும் போட்டுக்காங்க. போட்டுட்டு நல்லா கலக்கிட்டு அதை நீங்கள் எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டு அதை நீங்கள் கலக்கி குடிங்க மக்களே. உண்மையிலே அது சரியாகுது. நமக்கு எவ்வளவோ வைத்தியங்கள் கடவுள் கொடுத்துக்கிறாரு. நம்ம தான் அது என்ன பண்ணுறது, இதெல்லாம் கண்டுக்காமல் நம்ம எங்கெங்கேயோ என்னென்னமோ பண்ணிட்டு வைத்தியங்கள் பார்க்குறோம். ஆனால் எதுவுமே சரியாகிறதில்ல. சுகருக்கெல்லாம் அருமையான மெடிசனு. நான் சொன்னது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அப்போ நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மக்களே. என் வீடியோக்கள் பாருங்கள், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மக்களே. பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிறையா பண்ணியிருக்கிறீங்க. உங்களுக்கு நன்றி மக்களே.